என் பேர் ராமகிருஷ்ணன். இங்கே P5 போலீஸ் பாய்ஸ் கிளப் ஷர்மா நகர் MKB நகரில் அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், கிங் மேக்கர் பாக்ஸிங் அகாடமியில். இப்போ வந்து எனக்கு 28, 29 வந்து பங்களாதேஷில் WBC ஏஷியன் கான்டினென்டல் டைட்டில் ஃபைட் நடந்தது. அதில் வந்து 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃபும் வேயிங்கும் நடந்தது. 29 வந்து ஃபைட் எனக்கு. ஆப்பனண்ட் வந்து பங்களாதேஷு, அவர் பேர் சாய்புல். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸும் இருந்தது. பட் எனக்கு முன்னாடி நடந்த ஃபைட்டும் வந்து பாலிடிக்ஸ்னால நம்ம இந்தியா இதில் வந்து கொஞ்சம் மேட்ச் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஃபைட்டும் எல்லாருமே பயந்துன்னு இருந்தாங்க. ஸோ எங்கடா என்னையும் இதுமாரி பாயிண்ட்ஸில் எதுனா இது பண்ணுறாங்கன்ட்டு. பட் ஆனால் நான் அது பண்ணலை. ஸோ நான் வந்து ஒன் சைடாக அடித்து 3-0 வின் பண்ணி நம்ம WBC ஏஷியன் கான்டினென்ட் டைட்டிலில் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இந்த வெயிட் கேட்டகரியில் ஃபஸ்ட் டைம் அடித்து எடுத்துன்னு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல்ஸ். நான் நிறைய நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்னோடய ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல்ஸே வந்து எனக்கு ஏஷியன் கான்டினென்டல் டைட்டில் வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது எல்லாமே எங்கள் அண்ணன், எங்கள் கோச், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தான். மெயினாக சொல்லணுன்னா லோகண்ணா எங்கள் கோச், அவர், அதுக்கப்புறம் நஜிப்பண்ணா. ஸோ அவரை கோச்சுன்னு சொல்லாமல் நாங்கள் அண்ணன் சொல்லி அதை பழகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பெங்களூரில் இருக்காது, கார்த்திக் சதீஷ். அவர் தான் என்னை வந்து நீ இதை போடு, உன்னால் முடியும், லைக் இது போட்டால் நீ வின் பண்ணுவ, இன்னும் பண்ணலாம் நீ அப்படின்ற மாரி அவர் தான் எனக்கு இந்த ப்ரோ ஃபைட்லேயே ஃபஸ்ட்டு என்னை தூக்கி விட்டார். அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் கொடுத்ததும் அவரும் தான். அதுக்கப்புறம் லோகண்ணாவும் கார்த்தியண்ணா, அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து இந்த ஃபைட் எனக்காக பேசி, ஸோ ஃபஸ்ட் டைம் இது நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஜனவரி, பிப்ரவரியிலலாம் எனக்கு வந்து தாய்லாண்டில், பாகிஸ்தான்லலாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக போவேன். அந்த மேட்சும் கண்டிப்பாக நான் இதோட பெரிய பெரிய பெல்ட் அடித்து நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம இந்தியாவுக்கு பெருமையை சேர்ப்பேன் கண்டிப்பாக. எவ்வளோ போட்டிகள் இருக்குது, இதை சாய்ஸ் பண்ணி போகிறதுக்கு என்ன காரணம்? எவ்வளோ எங்கள் அண்ணங்க தான் நிறைய இருக்குது. சின்ன வயசுலேயே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்து ஸ்டார்ட் பண்ண பாக்ஸிங் இது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேஷனல்ஸ் மெடல் பண்ணி 2012 நேஷனல்ஸ் மெடல் பண்ணி, அதுக்கப்புறம் சாயில் ஆந்திராவில் போய், அதுக்கப்புறம் JSW போய் அங்கே யூத்தில் நேஷனல்ஸ் மெடல் பண்ணி, ஸோ நிறைய எனக்கு இன்டர்நேஷ்னல் வாய்ப்பு கிடச்சி ஆனால் போக முடியாமல் இருந்தது. அது அப்படியே சின்னதாக இதுவாகி தான் இப்போ நான் இன்ன வரைக்கும் நான் பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னும் என் அச்சீவ்மெண்ட் இன்னும் நான் முடிக்கலை. இன்னும் நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இன்னும் நான் நிறைய மெடல் பண்ணணும், நிறைய இதுமாரி பெல்ட் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ கண்டிப்பாக நான் அதெல்லாம் பண்ணுவேன். நாடு வந்து கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து எந்தெந்த நாடுகள் வந்து விளையாடுறீங்க சரிங்களா? உங்களுக்கு எந்த நாடு வந்து விளையாடுறப்போ ரொம்ப உங்களுக்கு வந்து டஃப்பாக இருந்துச்சு? இந்த நாட்டில் வந்து நீங்கள் வந்து விளையாடுறதுக்கும் வெளிநாட்டில் இருந்து அவங்க வந்து பழகிட்டு வர்றதுக்கும் அந்த கோச்சிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல்ன்ற பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு தான் வரும். ஸோ அது வந்து பங்களாதேஷு.